ஆச்சு. காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணிருக்கான். அந்த பையன் ஃபோர்ஸ் பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பையன் அத போன்ல வீடியோ எடுத்து வச்சு அவளை மிரட்டி இருக்கான். காமாட்சி அப்புறம் அந்த பையனோட பேசுறதே நிறுத்திட்டான். அதனால அந்த வீடியோவை அவன் நெட்ல போட்டுட்டான். அதை பார்த்து அவ குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதனால என்ன யூஸ்? போன உயிர் வராதுல்ல. மாயா, தனா வரலையா? இல்ல, இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்ச அவளால தாங்கிக்கவே முடியாது. அவ கல்யாணத்துல நடந்த விஷயம்லாம் உனக்கே தெரியும்ல. அதுல அவ அப்செட்டா இருக்கா. சரி மாயா. தனாவுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. எப்படியாவது கார்த்திக் கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கி டெலிட் பண்ணி ஆகணும். ஒரு பெரியவங்க சேர்ந்து என்ன முடிவு பண்ணாலும் சரி, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்புறம் என்னங்க, அதான் அவரே சொல்லிட்டாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தான். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. ஐயா, இவங்கெல்லாம் தெரியாம பேசுறாங்க. இவங்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். ஐயா, பிரச்சனை இல்லாத வீடு எங்கேயா இருக்கு? அதுக்காக ஊர் வழக்கத்தை மாத்த முடியுமா? எங்களுக்கெல்லாம் நீங்க தான் கிரீடத்தை சாத்திய மரியாதை செய்யணும்னு ஆசையா இருக்கு. நீங்க மட்டும்தான் அதுக்கு என்னைக்குமே தகுதியானவர். ஐயா, யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க ஐயா. சிவா அண்ணா, வண்டி எடுறா. அப்புறம் என்ன, அதான் அவரே போயிட்டாரு. பேசாம இந்த முறை புவனேஸ்வரி அம்மாவுக்கு அந்த மரியாதையெல்லாம் செஞ்சிட வேண்டியது தானே? இல்லைங்க, ரகுராம் ஐயா தான் இதை செய்யணும். அதே மாதிரி நாளைக்கு கண்டிப்பா அவர் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு வேலை வரலன்னா? அப்படி வரலன்னா அந்த மரியாதைய புவனேஸ்வரி அம்மாவுக்கு கொடுக்கலாமா வேண்டாமன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து யோசிச்சு ஒரு முடிவெடுப்போம். சிவா, உன் அண்ணனை தான் சதி செஞ்சு கோவில் மரியாதையை பண்ண விடாம பண்ணிட்டாங்க. ஆனா அவரோட தம்பி நீ இருக்கல, உனக்கு கொடுக்க சொல்ல வேண்டியதானப்பா? என்னங்க, அக்கா சொல்றதும் சரிதானே. மாமாவுக்கு கொடுக்காத அந்த முதல் மரியாதைய நியாயமா உங்களுக்கு தானங்க கொடுக்கணும்.
அதுதானங்க முறையும். ஏய் பார்வதி, நீ சும்மா இரு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் சிவா அப்படி சொல்ற? இது நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய மரியாதைப்பா. ஆ, இல்ல நீ, என்னால முடியாது. அண்ணனை நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இந்த வீட்டுல எல்லாரும் அண்ணனை எதிர்த்தெல்லாம் வேற பேசுறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான் என்னோட தெய்வம். நான் கும்பிடுற சாமி. அவருடைய பேச்சை மீறி எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வேத வாக்கண்ணி. அவரோட இடத்துல என்ன மட்டும் இல்ல, வேற யாரையுமே என்னால பொருத்தி பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அண்ணி அவருக்கு கிடைக்கிற முதல் மரியாதைய நான் ஏத்துக்க முடியும்? என்னங்க நீங்க? இந்த குடும்பத்தோட வாரிசுங்க நீங்க. பாருங்க, மாமாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தானங்க இந்த கௌரவம் எல்லாம் கிடைக்கணும். ஏய் பார்வதி, நான் என்னைக்குமே அதை ஆசைப்பட்டதில்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. என் அண்ணனை இந்த ஊருக்காரங்க அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, நான் அந்த மரியாதையை ஏத்துக்கணுமா? இல்ல பாரு, உனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. சும்மா வாய் வச்சுக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா இரு. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச மரியாதை இப்ப கிடைக்காம போயிடுச்சு. கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கற? இதுக்கு மேல திரும்பவும் இந்த குடும்பத்துக்கு கௌரவம் கிடைக்கவே கிடைக்காதா?